உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்க தான். அவங்க கிட்ட எப்படி அட்டாச் ஆகணுங்கிற ஐடியாவையும் நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது என்னை விட குழந்தைங்களை நீங்க தான் நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு என்னமோ குழந்தைங்களுக்கு ஏத்த சரியான கேர்டேக்கர் நீங்க தானே தோணுது. உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நீங்களே எழில் சார கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். அவருக்கு ஏத்த மாதிரியான கரெக்டா ஹைட்டும் வெயிட்டுமா இருக்கீங்க. ஹைட் வெயிட்டா இருந்தா பேய் எப்படி கல்யாணம் பண்றது? ஏய் சுடர், இப்ப எதுக்கு நீ என்னென்னலாமோ பேசிட்டு இருக்க? இல்லக்கா, என் மனசுல ஒரு விஷயம் பட்டா அது சரியாதான் இருக்கும். நீங்க இந்து மேடமோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்களுக்கு எழில் சார பத்தியும் குழந்தைங்கள பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால நீங்களே எழில் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படியே இந்து மேடம் மாதிரி அவங்களோட லைஃப்ல பொருந்தி இருப்பீங்க. ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனாலதான்க்கா உங்களை குழந்தைங்களுக்கு கேர்டேக்கரா மட்டும் போக சொன்னேன். இல்ல சுடர், எனக்குன்னு தனியா ஒரு ஃபேமிலி இருக்கு. நான் போய் இந்துவோட குழந்தைங்களுக்கு கேர்டேக்கரா இருக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். சரிக்கா, அது உங்களோட விருப்பம். நான் வேற என்ன சொல்றது? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க குழந்தைங்களுக்கு கேர்டேக்கரா வரலனா கூட பரவாயில்ல. ஆனா அந்த மனோஹரி அவங்களுக்கு அம்மாவை மட்டும் வந்துடவே கூடாது. அதை மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான்க்கா, எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னுடணும். அப்பதான் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்ல சுடர், நீ தப்பா சொல்ற. இந்த கல்யாணம் நடக்கணும். அப்பதான் குழந்தைங்க ஹாப்பியா இருப்பாங்க. என்னக்கா சொல்றீங்க? நீங்களே எப்படி சொல்றீங்க? ஆமா சுடர், நான் கரெக்டா தான் சொல்றேன். இந்த கல்யாணம் நடந்தாதான் குழந்தைங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. போங்கக்கா, எனக்கு நீங்க பேசுறது சுத்தமா பிடிக்கல. எது எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்னோட இன்டென்ஷன் அதுதான். நான் கிளம்புறேன். பாய். சுடர் பாய். பாத்தியா தீபா, நான் அவரும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் சொல்றேன். அத அவ புரிஞ்சுக்காமலே போறா. சரியான முட்டாள். பேய் மேடம், சுடர் ஆரம்பத்துல இருந்தே தெளிவா தான் இருக்கா. நீங்க தான் இவ்வளவு நாளா முட்டாளா இருந்திருக்கீங்க. என்னடி கொழுப்பா? என்ன முட்டாள்னு சொல்றியா நீ? ஆமா பேய் மேடம், மனோகரி எப்படிப்பட்டவன்னு வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே சுடர் கண்டுபிடிச்சிட்டா. ஆனா நீங்க இத்தனை நாளா அவளை நல்லவன்ல நம்பிட்டு இருந்தீங்க. அது உங்களோட முட்டாள்தனம் தானே? அததான் சொன்னேன். சரி சரி, சும்மா அதையே சொல்லி காட்டிட்டு இருக்காத. சுடர் ஃபாரின் போறத எப்படியாவது தடுக்கணும். எப்படி பேய் மேடம்? ஏய், அதான் சொன்னேன்ல, எப்படியாவது தடுக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு நல்ல ஐடியாவா யோசி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.